தமிழரும் தொழில்நுட்பமும். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நீர்ப்பாசனம் எதுக்காக நீர்ப்பாசனம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வேளாண்மை செய்யறதுக்கு நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நீர்ப்பாசன முறைகள் எதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அகழி, ஆறு, அணை, இளஞ்சி, ஊரணி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பெயர்கள்ல அமைஞ்சிருக்கு. இது மூலியமா அந்த காலத்துல வேளாண் செய்யறதுக்காக நீர்ப்பாசன வசதிகள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நீர்ப்பாசன வசதிகள் முறைகள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அணை. அணை அப்படிங்கிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஓடுறப்ப ஆற்றுல தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்காக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஆற்றிலே குறுக்கே சுவர் எழுப்பக்கூடியதுதான் அணை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏரி அப்படிங்கிறது சுற்றிலும் நிலத்தால் இருக்கும். அந்த நிலத்துல ஒரு பகுதியில தண்ணிய சேகரிச்சு வைக்கிறதுக்காக செயற்கையால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குளம் வெட்டுற ஏரி தோன்றது குழியா அமைக்கிறது பார்த்தோம். என்னன்னு சொல்றோம்னா ஏரி அப்படின்னு சொல்றோம். குளம் அப்படிங்கிறது இயற்கையா மழை நீர் நிலைகள்ல இயற்கையாகவே தண்ணீர் தானாகவே ஒரு நிலைகள்ல நிற்கக்கூடியது குளம் அப்படிங்கிறது. ஏத்தல் அப்படின்னா ஏரியிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஏத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நீர்ப்பாசன முறைகள்ல அடுத்தது மதகு. மதகு எதற்காக அந்த காலத்துல பயன்பட்டுச்சு அப்படின்னா, நீர்ப்பாசனத்துக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தண்ணிய வேறொரு பக்கத்துக்கு திசை திருப்புறத்துக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த மதகு அப்படிங்கிற ஒரு விதமான கருவி. அடுத்தது குமிழ் தூம்பு. இந்த குமிழ் தூம்பு அப்படிங்கிறது இது எல்லாம் நீர் நிலைகள். இதுக்கு முன்னாடி பார்த்தது நீரை எப்படி எல்லாம் சேகரிச்சு வச்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த குமிழ் தூம்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நீர் நிலைகள்ல நீரை சேகரிச்சு வைக்கிறப்ப நீரை மட்டும் வெளியேத்தாம நீரையும் நீர்ல இருக்கக்கூடிய அந்த சேற்றையும் ரெண்டையும் வெளியேற்றுறதுக்காக அந்த காலத்துல குமிழ் தூம்பு அப்படிங்கிற ஒரு விதமான கருவியை அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அணை சங்க காலத்துல அணைக்கட்டுகள், கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு கல்லணை அப்படிங்கிறத விவசாயத்துக்கு பெரிதும் மூல காரணமா இருக்கக்கூடிய தண்ணீர் வசதியை ஏற்படுத்தக்கூடியது இந்த கல்லணை. அப்ப கல்லணையுடைய தொழில்நுட்பம் என்ன, எந்த காலத்துல கல்லணை கட்டப்பட்டது, எந்த மன்னன் கட்டுனாங்க, அதனுடைய அளவு தொழில்நுட்பம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏரி நீர் மேலாண்மை. இந்த ஏரியில நீரை சேகரிச்சு வைக்கிறப்ப அந்த சேகரிச்சு வைக்கக்கூடிய மேலாளர்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னா, நீராணிக்கர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த நீராணிக்கர்கள் என்னங்கிறது என்ன, அவங்களுடைய பணி என்னன்னா, ஆற்று நீரை ஏரிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு இவங்களுடைய பொறுப்பு. அடுத்தது நீர் கட்டியார். நீர் கட்டியார் அப்படிங்கிறது அந்த நீர் நிலைகள்ல கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய தண்ணீரை காக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு தான் நீர் கட்டியார். அடுத்தது கரையார். ஏரியினுடைய உயிர் நாடியா இருக்கக்கூடிய இந்த ஏரிய உடைஞ்சுக்கிட்டு தண்ணி வெளிய கரையை உடைஞ்சுக்கிட்டு போகாத மாதிரி கரையை பாதுகாப்பு செய்பவர்கள் தான் நீர் கட்டியார். அடுத்தது நீர் பாய்ச்சி. ஒவ்வொரு வயலுக்கும் தேவையான நீரை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விடக்கூடியவர், தண்ணியை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த நீர் பாய்ச்சி அப்படிங்கிறவரு. நெக்ஸ்ட் மடையார். இந்த மடையாருடைய வேலை என்னன்னா, வெள்ளத்தின் போது பாசனத்திற்காக நீர் திறந்து விடுவதற்காக ஏரிகள்ல மதகு, மடை இதெல்லாம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி அதை மூடுவதும் திறந்து விடுவதும் தான் இந்த மடையாருடைய பணிகள். நெக்ஸ்ட் குமிழி பள்ளர்கள். இந்த குமிழி பள்ளர்கள் ஒவ்வொரு வயலுக்கும் எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அந்த தேவைக்கு ஏற்றாற் போல தண்ணியை வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த குமிழி பள்ளர்கள். அடுத்தது குள நீர் மேலாண்மை. இந்த குளத்துல எப்படி வேணா நம்ம பாதுகாப்பு பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னா,
குளத்துக்கு கரை அமைத்தல். ஏன்னா கரை இல்ல அப்படின்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வேஸ்டா என்ன ஆயிரும் அப்படின்னா பாழாயிரும். எதுக்கும் பயன்படாம போயிரும். அதனால அது என்ன பண்ணணும்னா குளத்துக்கு வந்து கரை அமைக்கணும். அமைச்சதுக்கு அப்புறம் மதகு அமைத்தல். ஏன்னா கரை அமைச்சதுக்கு அப்புறம் அது வெளியேற்றுவதற்கு ஒரு பகுதி வேணும். அதனால அதுக்கு என்ன அமைக்கிறாங்க அப்படின்னா மதகு அமைக்கிறாங்க. அலைக்கற்கள் அமைத்தல், குளத்து பாசனம், குளத்துக்கு தேவையான வயலுக்கு தேவையான தண்ணிகளை திறந்து விடக்கூடியவங்க இந்த குளத்து பாசனம் செய்பவர்கள். அடுத்தது குமிழ் தூம்பு. இந்த குமிழ் தூம்பு அப்படிங்கிறது அதனுடைய படம் இப்படிதான் இருக்கு. நீரையும் சேற்றையும் வெளியேற்றக்கூடியதுதான் இந்த குமிழ் தூம்பு. நன்றி.